ஜெய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன கெஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 29 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, 29னா 329 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். ஒருவேளை சப்போஸ் இன்றைக்கி வரல அப்படின்னா தாராளமாக அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஏபி 32 எப்படி வரும், பிசி 29 எப்படி வரும், ஏசி 39 கேமில் எடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நமக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம எப்பயுமே சேனலில் சொல்கிற விஷயம் என்னென்னா, அன்னைக்கு கெஸிங் எடுத்து அன்னன்னைக்கு ஆடுறத விட கண்டிப்பாக ஃபாலோயிங் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஓகேங்களா, அதனால் இந்த மாதத்தில் பிசி 29 அப்படின்ற நம்பரை கண்டிப்பாக சாலிடாக அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி ஏபி 32 நான் சொல்லியிருந்தேன், காலையில் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஏபி 292க்கு ஒரு 42 வச்சான். அதேமாரி 2 ஏபி 82க்கு கேமில் கண்டிப்பாக ஒரு 32 அப்படின்ற நம்பர் கேமில் வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதனால் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 002 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று வச்சுருந்தான். ஓகேங்களா, உண்மையிலுமே ஒரு நல்ல நம்பர். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடைசியாக இங்கே பார்த்திங்கன்னா ஏபி 69 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று ஆடினா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபி 69 அடிக்கும்போது அடுத்த நாள் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 91. ஏன்னா அன்றைக்கி 91 பார்த்திங்கன்னா நம்ம ஜாயினில் வின்னிங் கொடுத்துருந்தோம். அதுக்கு முன்னாடி அது ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 69 பி போலில் இருக்கிற 9 எடுத்து ஏ போலில் 9ன்னு வச்சு இந்த 6க்கு ஆப்போசிட் வச்சா 91 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி 91க்கு இன்னொரு ரூட் ஒன்று சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன் தொடர்ந்து எல்லா மாதத்துலையுமே பிசி கம்பல்சரி ஏபியில் மாதத்தில் ஒரு நம்பராவது ரெகுலராகவே அடிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்புறமா ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோவில் அதை நான் மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஏபியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபி 69, இதில் பி போலில் இருக்கிற நம்பர் 9 எடுத்து டேரெக்டாக ஏ போலில் வச்சு ஏ போலில் இருக்கிற 6க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட், ஆக்சுவலி என்னென்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு திருப்பிடுவான். 69க்கு 91 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். அடுத்து நல்லா பாருங்கள், முந்தானத்து ரிசல்ட் ஏபி 50 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். எவ்வளோ சூப்பராக அந்த கேமை மூவ் பண்ணியிருப்பான் பாருங்கள். 69க்கு 91, அப்போ இங்கே இருந்த 9 எடுத்துக்கு இங்கே 9 6க்கு ஆப்போசிட். அதேமாரி இப்போ என்னன்னா இந்த 0 எடுத்து இன்றைக்கி 0ன்னு அடிக்கணும். இந்த 5க்கு ஆப்போசிட் 0ன்னு வச்சா ஏபி 00. கரெக்டாக ஏபி 00 வச்சிட்டானா கேம் முடிஞ்சிச்சு. ஏபி 00 உண்மையாலுமே ஒரு தரமான நம்பரு. கெஸ்ஸிங் நம்ம ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு நிறைய கெஸ்ஸிங் வரும்போது அதில் ஃபில்ட்ரு பண்ணி எது வரும், சரி இதை கொடுக்கலாமா இதை கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனில் தான் நமக்கு நிறைய கெஸ்ஸிங் மிஸ் ஆகுது. நம்ம கொடுத்துட்டு போகலாம், நிறைய நம்பர் 4 5 நம்பர் 10 நம்பர் கூட கொடுத்துட்டு போகலாம், அது நம்ம விஷயம் இல்லை. பட் வரல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு நம்பர் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேனலோட பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குறது ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். மேக்ஸிமம் பாக்ஸ் அப்படின்றது மாதத்தில் ஒரு டைம் கொடுப்போம். அப்படி இல்லைனா சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் ட்ரை பண்ணிங்கன்னா 30 நாளில் ஒரு 4 நாள் 5 நாள். மற்றபடி நம்மளோட கெஸ்ஸிங் சாலிடாக 25 நாள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அதுனா பெரிய லாஸ் கவர் நம்மளால் அவங்க வின்னிங் அடிக்கிறாங்கன்றது எனக்கு பெருசு இல்லை. பட் நம்மளால் எதுவும் பெருசாக லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுல எண்ணத்தில் நான் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்கள், ஏபி 69 கரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பி 91 50க்கு 00 சூப்பராகவே கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா, இன்னொரு விஷயத்தை நல்லா பாருங்கள். பிசியில் நமக்கு 10 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 03 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல அது கேப் நம்பர்னு சொல்லிட்டு 10 03 நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ 10 30ன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20ன்னு அடிக்கணும். ஓகேங்களா, அப்படி இல்லைனா 02ன்னு அடிக்கணும். ஏன்னா இது நடுவில் வேறு எதுவுமே இல்லை. 10 30க்கு நடுவில் இருக்குது பார்த்தா 20 தான் மேக்ஸிமம். மேலே நமக்கு ஆல்ரெடி இந்த மாதம் ஒரு 20 ஆச்சுட்டான். அப்போ வேறு வழியே இல்லாமல் 02 அப்படின்னு வந்ததுன்னா அந்த கேம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, இன்றைக்கி உண்மையுமே பார்த்திங்கன்னா இந்த 002லாம் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, என்னடா இது ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 002 உண்மையுமே ஒரு தரமான நம்பரு, நல்ல ஒரு கெஸ்ஸிங். இதை நம்ம குறைய சொல்லக்கூடாது, ஏன்னா அவ்வளோ தெளிவாக வச்சுருக்கான் பாருங்கள். இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிப்பேன், இல்லை பிரதர் நல்லா தான் இருக்குது அப்படின்னும் போது, ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னை கரெக்டாக கேமில் அடிக்கிறான். அதனால் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் போய்டும். இங்கே 2 விஷயத்தை நான் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து வச்சுருந்தேன். ஏன்னா போன மாதம் மேக்ஸிமம் ஃபுல்லாக இந்த 5 அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்னில் தான் நிறையா நம்பர் வச்சுருந்தான். ஏசியில் எந்த நம்பர்லாம் அடித்தானோ அது எல்லாமே எடுத்துகிட்டு பிசியில் அடிச்சிருந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசியில் என்ன நம்பர்லாம் அடித்தானோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே ஏசி 25ன்னு இருக்கும். அது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் 25ன்னு வச்சுருப்பான். இங்கே ஏசி 95ன்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிசி 95ன்னு வச்சுருப்பான். ஓகேங்களா, அதேமாரி எங்கெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு சில நம்பர் அதேமாதிரி இங்கே பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ஏசி 75க்கு மேலே பிசி 75 அடிச்சுட்டு ஏசி 75ன்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா, நிறையா நம்பர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சுருப்பான். ஏசியில் எந்த நம்பர்லாம் வச்சானோ அது எல்லாமே எடுத்து பிசி அப்படின்னு சொல்லி போன மாதத்தில் முடித்தான். அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சீபோர்டு 5 வச்சு இது வரைக்கும் அடித்த நம்பர் பார்த்திங்கன்னா 825 345 அடுத்து 735. வேறு சீபோர்டு 5 இது வரைக்கும் இறக்கலை.
ஓகேங்களா. நமக்கு ரிசல்ட் வந்து இன்றைக்கி 16 நாள் ஆகுது. 16ல் 3 5 அடிச்சிருக்கான். இந்த 3 5 அடிக்கும்போது நல்லா பாருங்கள், ஏசி 85 ஓகேங்களா. அடுத்து ஏசி 35, இது கரெக்டான ஆப்போசிட். நல்லா ஒரு ஏசி 85க்கு ஏசி 35ன்னு முடிச்சிருப்பான். இப்போ இங்கே பாருங்கள், அதேமாதிரி பிசி 35க்கு கண்டிப்பாக பிசியில் ஒரு 85 நல்லா புரிஞ்சுங்க. ஏசி 85க்கு கரெக்டாக ஏசி 35ன்னு முடிச்சிருப்பான். அதேமாதிரி பிசியில் ஒரு 35ன்னு வச்சிட்டான். கண்டிப்பாக அடுத்து 5 வருது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி 35 பிசி 85 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இங்கே நல்லா இந்த ஏசி 85, இங்கே ஏசி 35 எடுத்து பிசி, இங்கே ஏசி 85. இப்போ இன்னொரு விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த ஆப்போசிட்டில் ஏசி 35க்கு ஏசி 85 முடிச்சிட்டான். ஓகேங்களா. அப்போ பிசி 35க்கு கண்டிப்பாக பிசியில் ஒரு 85 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டேரெக்டாக வருது அப்படின்னா இப்போ 2 விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஆனால் இதில் ஏதாவது ஒரு நமக்கு ஏசி 85, அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஏசியில் 35, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி 75. அப்போ நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஏசியில் ஒரு 25 அப்படின்னு வரணும். ஆனால் மேக்ஸிமம் 25. போன மாதம் நமக்கு 3 நம்பர் வந்து கேமில் முடிச்சிருப்பான். போன மாதம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்பான்னு கேளுங்கன்னா, இங்கே நல்லா பாருங்கள், ஏசி 25, அடுத்து என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஏசி 95. ஓகேங்களா. அடுத்து 5 பாருங்கள், ஏசி 95. ஓகேங்களா. அடுத்து வந்து ஏசி 45 என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா 2 95க்கு ஒரு 45. அடுத்து என்ன பண்ணியிருப்பான்னா 2 25க்கு கண்டிப்பாக கேமில் 75 வரும்னு நான் சொன்னேன். ஓகேங்களா. வேறு நம்பரே கிடையாது. சீபோர்டு 5 வச்சு நீங்கள் பாருங்கள், 2 95ன்னு அடிச்சிருப்பான். அதுக்கு ஒரு 45, 2 25 கண்டிப்பாக கேமில் 75 வரும். அப்படி 75ன்னு வந்துன்னா அன்றைக்கி 745 பிசி 45 கண்டிப்பாக அந்த மாதம் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கூட நம்ம வந்து ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா 745 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 5 வச்சு இந்த மாதம் அடித்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாகவே பிடிச்சிருந்தோம். ஏன்னா இப்போ 5 வச்சு கேம் அவ்வளோ சூப்பராக முடிச்சுட்டு வரான். இப்போ இன்றைக்கி ஏன் அது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏசி 85க்கு ஏசி 35, பிசி 35க்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 35. இப்போ நமக்கு ஆப்போசிட் வச்சுன்னா, ஆனால் ஆப்போசிட்டில் 25 வருமானு, ஏன்னா போன மாதம் 25 ஏசி வச்சு 3 நம்பர் வச்சுருப்பான். 255, அடுத்து 275, அடுத்து 235. ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவன் 25 அடிப்பானா அப்படின்றது சந்தேகம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எனக்கு பி போர்டு 8 அப்படின்ற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஓகேங்களா. அதனால தான் இப்போ இந்த 85 அப்படின்ற நம்பருக்கே நான் போகிறேன். இங்கே நல்லா பாருங்கள், கரெக்டாக ஏபி 91, கரெக்டாக 2 நாளுக்கு மேலே 46, கரெக்டாக 2 நாளுக்கு மேலே 43, கரெக்டாக 2 நாளுக்கு மேலே 2 நாள் கீழே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அன்றைக்கி ஆக்சுவலி அந்த 46க்கு தான் நம்ம 91 வரும்னு சொல்லியிருந்தோம். இங்கே 2 நாள் விட்டு அந்த 4-9 4-9 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ஆப்போசிட் கேமாக ஆடிட்டு வரான். ஓகேங்களா. இங்கே நடுவில் பாருங்கள், இந்த 46 அப்படின்ற நம்பருக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவன் கரெக்டாக 2 நாள் விட்டு ஏபியில் ஒரு 91ன்னு சொல்லி ஃபுல் ஆப்போசிட் வச்சிட்டான். இப்போ மேலே ஒரு 43 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி 2 நாள் விட்டு அந்த 43க்கு கரெக்டாக என்னோட கெஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா ஏபி 98 அப்படின்ற நம்பர் நாளைக்கு ஏபியில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன்னா இந்த ஆப்போசிட் கேம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் கையை விட மாட்டேது. ஏன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிச்சிடறான். அது ஒரு 2 நாள் கேப், 2 நாள் இடையில் வந்து ஒரு 49 இருக்குது சம்திங். அடுத்து நமக்கு வருது அப்படின்னா 94. ஆனால் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 நாள் கேப்பில் 49, கரெக்டாக 2 நாள் கேப்பு 46, மறுபடியும் 2 நாள் கேப்பு 91. ஏன்னா இப்போ இதில் இன்னொரு விஷயம், எப்பயுமே நீங்கள் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை அவன் ஆடுறா அடிக்கிறானா அந்த இடத்துல அந்த கெஸ்ஸிங்காக ஆட மாட்டான். எப்படி சொல்கிறதுனா, இப்போ 43 46 ஓகேங்களா. 46க்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 91 ஆப்போசிட் வச்சான். 43க்கு நம்ம 98 ஃபஸ்ட்டே வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த 46க்கு எல்லாருமே 91ன்னு போவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பர் விட்டு கீழே இருக்க நம்பர் எடுத்து தான் ஆப்போசிட் 91ன்னு வச்சுட்டு, இப்போ மேலே இருக்கிற 43 எடுத்து கண்டிப்பாக கேமில் நாளைக்கு ஏபியில் 98 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இப்போ அப்போ ஏபி 98 அப்படின்னு வந்தாலே கம்பல்சரி நம்ம பி போர்டு 8 வந்தாலே பிசி 85. ஏன்னா நீங்கள் நல்லா திரும்ப பாருங்கள், கெஸ்ஸிங் என்னமோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் நுணுக்கமாக போவோம். ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு ஏசி 85, கரெக்டாக ஏசி 35. இப்போ பிசி 35, பிசி 85. அப்போ பி போர்டு 8 இன்றைக்கி வருது அப்படின்னும் போது நம்ம கண்ண முடின்னு என்ன பண்ணணும்னா பிசி 85 அப்படின்ற நம்பருக்கு போயிடணும். ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா நாளைக்கு ஏபி 98 வரதுக்கு நிறையா வாய்ப்புகள். இப்போ சொன்ன மாதிரி ஏபி 98ன்னு வந்தோம்னே நம்ம ஆல்ரெடி பிசியில் பி போர்டு 8 என்ன வந்தால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமோ அந்த நம்பரை வச்சு அழகாக 985 அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தாராளமாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் அடிக்கிற ரிசல்ட் எடுத்தாமே அடுத்த 10 நாளுக்கு 15 நாளுக்கு என்ன பண்ணுறான்னு என்ன அதில் இருக்கிற 2 நம்பர் பிரித்து மட்டும்தான் ஆடுவான். இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கேமில் நீங்கள் ஒரு 5 8 ஆடுதுன்னா நீங்கள் மேலே ரிசல்ட்டில் எங்கெல்லாம் அந்த 5 8 விளாட்னா அதில் என்ன நம்பர் வருதோ அதை எடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கேமில் யோசிச்சு பாருங்கள். 15 நாள் ரிசல்ட் எடுத்து தான் அடுத்த 15 நாளில் மேக்ஸிமம் 10 நாள் ரிசல்ட் அடிப்பான். இப்போ இன்றைக்கி 002 சூப்பரான நம்பர், ஆல்ரெடி நமக்கு ஏபியில் 02 அடிச்சிருந்தான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் பிசி ஒரு 02, ஏசி ஒரு 02 கேமையே முடிச்சிட்டான். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் அடிப்பான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேமே அடிப்பான். ஓகேங்களா. வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக ஏபியில் 98 ட்ரை பண்ணிக்கோங்க.
அப்படி 98ன்னு வருதுன்னா தாராளமாக 985 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.